வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமொரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸ் பண்ணுறோம். கடைசியாக பார்த்த 10 பழமொழியோட ரிவிஷன் வீடியோ தான் இது. முதல் பழமொழி, கொடுப்பவர் தாமறிவார் தம் சீர் அளவு. பொருள், கொடையின் அளவு. ஒரு கொடையோட அளவுன்றது கொடுப்பவரோட தகுதிக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு வள்ளல் அவரோட வறுமையை சொல்லி அவர் பாடமாட்டார். எனக்கு இவ்வளோ வறுமை இருக்குது, இவ்வளோ பொருள் தாங்கன்னு கேட்க மாட்டார். அதுக்கு பதிலாக வள்ளலை வாழ்த்தி பாடுவார். அந்த வள்ளல் பெருமான் என்ன பண்ணுவார்னா, அவரோட தகுதிக்கும் புகழுக்கும் ஏற்ற வகையில் அவர் சீர் கொடுப்பார். ஸோ ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அந்த கொடையோட அளவு என்னன்னு பார்க்கும்போது கொடுப்பவரோட தகுதியை ஒட்டியதே. இதை தான் கொடுப்பவர் தாமறிவார் தம் சீர் அளவு. பொருள், கொடையின் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, கொடுத்தேழை ஆயினார் இல். பொருள், கொடுப்பவன் கெடுவதில்லை. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஏதோ ஒரு பொருளை யாசித்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கறதுனால நம்ம ஏழை ஆகிட மாட்டோம். அவங்க அந்த பொருளை வாங்கிட்டு நன்றி மறந்து நம்மளை பழித்து பேசினாலும் கூட நம்ம அதனால் ஏழையாக மாட்டோம். இதை தான் கொடுத்தேழை ஆயினார் இல். பொருள், கொடுப்பவன் கெடுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு. பொல்லாங்கு பேசுவார் நட்பு. நம்ம ஒரு சிலரை சிறந்தவன்னு நண்பராக வச்சுருப்போம். அவங்கள பற்றி நம்மக்கிட்ட பொல்லாங்கு பேசுகிறவரோட நட்பை என்றைக்குமே நம்ம நட்பாக வச்சுக்க கூடாது. ஏன்னா தேவர்களே வேம்பு சாப்பிட்டாலும் கூட தேவர்கள் சாப்பிட்றதுனால அது இனிக்க போகிறதில்ல, கசக்கத்தான் செய்யும். அதுபோல தான் இந்த மாதிரி மனிதர்கள் யார்கிட்ட போனாலும் அவங்க நல்ல முறையில் நடந்துக்கவே மாட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நண்பராக இருக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்றத தான் கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு, பொல்லாங்கு பேசுவார் நட்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, கெட்டார்க்கு நட்டாரோ இல். பொருள், உளம் கலவாத நண்பர்கள். நம்மக்கிட்ட எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத ஒரு செல்வம் இருக்கும்போது நம்ம வீட்டில் சமைத்ததை சாப்பிட்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அதாவது இருந்தால் வருபவர் 1000 பேர். இதுவே நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம ரொம்ப ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் நம்மளை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. இழந்தால் வருபவர் எவரும் இலர் அப்படின்றது தான் கெட்டார்க்கு நட்டாரோ இல். பொருள், உளம் கலவாத நண்பர்கள். இந்த மாதிரியான நண்பர்கள் நமக்கு கஷ்டம்ன்ட்டு வரும்போது போயிடுவாங்க. அடுத்த பழமொழி, கெடுமே கொடும்பாடு உடையான் குடி. பொருள், பெரியார் வருந்த கேடு வரும். ஒரு பெரியவர் தன்னோடு நெடுங்காலம் தொடர்பு கொண்ட ஒருத்தவர் ஏதோ ஒரு தீய தன்மையில் இருக்கிறாருன்னா அவரை பார்த்து மனம் ரொம்பவே நொந்து போவார். இந்த மாதிரி அவர் மனம் வருந்துமாறு ஒருத்தவர் தீய விஷயத்தை செய்கிறாருன்னா அவரோட குடும்பமே வேரோடு அழிந்துவிடும். அதாவது ஒரு சான்றோர் மனமை வருந்துமாறு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க குடும்பமே வேரோடு அழிந்துவிடும். இதை தான் கெடுமே கொடும்பாடு உடையான் குடி, அதாவது பெரியார் வருந்த கேடு வரும் அப்படின்ட்டு பொருள். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பழமொழி, கூன்மேல் எழுந்த குரு. பொருள், பொறாது பொறுத்தல். ஒரு அரசன் தனக்கு வேண்டியவர் ஏதோ ஒரு காரியம் செய்யத்தகாத காரியம் செய்துட்டாருன்னா அவருக்கு உரிய தண்டனையை கொடுத்துடணும். அதை விட்டுட்டு எல்லார் முன்னாடியும் கோபித்து பேசுகிற மாதிரி பேசிட்டு பின்னாடி மன்னித்து விட்டாருன்னா அது அவருக்கு ஒரு வேதனையை தான் தரும். இந்த வேதனைக்கு எதை ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, முதுகில் கூன் மேலே எழுந்த ஒரு கட்டி அவருக்கு நாள்தோறும் துன்பத்தை தரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேதனையாக இது முடிந்துடும்னு சொல்கிறார். இதை தான் கூன்மேல் எழுந்த குரு. பொருள், பொறாது பொறுத்தல்னு அர்த்தம். இதில் குருனா கட்டின்னு அர்த்தம். அடுத்த பழமொழி, கூற்றம் புறங்கொம்மை கொட்டினார் இல். பொருள், பெரியார் பகை கூடாது. தன்னோட வலிமையும் பெருமையும் உள்ள ஒரு பகைவரை யாருமே பகைச்சிக்க மாட்டாங்க. யாரும் ஒரு கூற்றம்னா யமன்னு அர்த்தம். அவங்க பின்னாடி போய் நின்று கைத்தட்டி அதை சீண்டி பார்க்க மாட்டாங்க. இதுக்கு எதை ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ராவணன் பல வரங்கள் பெற்றவர். ஆனால் அவர் சீதையை கைப்பற்றி ராமனை எதிர்த்ததுனால போரில் மடிந்தார். அதனால தான் பெரியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு கூற்றம் புறங்கொம்மை கொட்டினார் இல், அதாவது பெரியார் பகை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, கூற்றம் குதி துய்ந்து அறிவாரோ இல். பொருள், நிலையாமை அறிந்து நன்னெறி நாடுக. நம்மக்கிட்ட வளமை, புகழ், வலிமை, அழகு, இளமை, குடிப்பிறப்பு இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் கூட கண்ணு முன்னாடி கூற்றம்னு சொல்லக்கூடிய யமன் நிற்கும்போது அவர்கிட்ட இருந்து தப்பித்தவர்னே இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் எந்த ஒரு அகம்பாவத்தையும் விட்டுட்டு நல்ல நெறியில் வாழ்ந்துடணும், நன்னெறி செய்யணும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் வளமை, புகழ், வலிமை, வனப்பு, இளமை, குடிப்பிறப்பு இது எல்லாமே நிலையானது கிடையாது. அதனால் நிலையான நன்னெறியை நம்ம செய்திடணும். இதை தான் கூற்றம் குதி துய்ந்து அறிவாரோ இல். பொருள், நிலையாமை அறிந்து நன்னெறி நாடுக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த பழமொழி, கூலிக்கு செய்துண்ணுமாறு. பொருள், கொடையும் கூலி வேலையும். நம்ம ஒரு கொடையை செய்யும்போது அதனால் வரக்கூடிய பயனை பற்றியும் பகுத்தறிவோடும் செய்யாமல் புகழை மட்டுமே மனசில் நினச்சி செய்தோன்னா இது எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, ஒரு கூலிக்கு ஒரு வேலை செய்கிறோன்னும் போது அந்த வேலையோட தராதரத்தை பார்க்க மாட்டோம், அதனால் வரக்கூடிய பயனை பார்க்க மாட்டோம். அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க.
இதை தான் கூலிக்கு செய்துண்ணுமாறு, பொருள் கொடையும் கூலி வேலையும். அடுத்த பழமொழி கூரிது எருத்து வலியதன் கொம்பு, பொருள் வலியவர் துணையால் வலிமை வரும். ஒரு எருதானது வலிமையாக இருந்துச்சுன்னா அதனோட கொம்பும் கூர்மையாக தான் இருக்கும். அதுபோல தான் நம்மக்கிட்ட வலிமை இல்லைன்னா கூட நம்ம வலிய ஒரு மன்னரை சேர்ந்து ஒழுகும்போது நமக்கும் தானாக வலிமை வரும். இதை தான் கூரிது எருத்து வலியதன் கொம்பு, பொருள் வலியவர் துணையால் வலிமை வரும். சோஃபார் நம்ம 230 பழமொழியை நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.